ரியா குட்டி பார்த்துட்டிங்கன்னா, சிபிஎஸ்இ சிலபஸ் தான் வந்துட்டு படிக்கிறா. ஏன்னா, ஒரு சிலர் வந்து என்ன போர்ட் படிக்கிறான்னு ரிப்பீட்டடா வந்து டிஎம்லாம் பண்றதுண்டு. நான் ஸ்டார்ட்டிங்லேயும் இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தேங்க. அ எனக்கு வந்து இது பெட்டரா இருக்கும்னு வந்து தோணுச்சு. அண்ட் ஓரளவுக்கு குழந்தைங்க என்ன படிப்பாங்க அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, அத வச்சு சேர்த்தலான்னு நெனைக்கிறேன். ஸோ அது ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் தான். நம்மளால உறுதியா எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஐஜிசிஎஸ்சியா இல்ல வந்துட்டு ஐசிஎஸ்சியான்லாம் வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க. ரியா குட்டி பார்த்துட்டிங்கன்னா, சிபிஎஸ்இ போர்டில தான் வந்து படிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து ரியாக்கு வந்து எக்ஸ்போ வந்துட்டு இருந்ததுங்க. பேரண்ட்ஸையும் அன்றைக்கி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரியா குட்டி ஒரு ஒரு ஆக்டிவிட்டியுமே அவ்வளோ சூப்பராக பண்ணா. மேமுமே நல்ல ஃபீட்பேக் வந்து குடுத்துருந்தாங்க. ரியா வந்து சொல்கிறதெல்லாம் நல்லா ரிப்பீட் பண்றா, நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணான்லாம் சொன்னாங்க. ரியா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்சர்வர். நம்ம ஒரு டைம் சொன்னோன்னா போதும், அது எந்த விஷயமா இருந்தாலும் பயங்கரமா ஞாபகம் வச்சுக்கும். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஈஸியாக எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகுறான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை கேட்குறப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரியா பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அவங்க டாடி மாரி பயங்கர ஒரு இன்ட்ரோவர்ட். என்கிட்டலாம் நல்லா பேசுவா. க்ளோஸ் சர்க்கிள்லலாம் நல்லா பேசுவா. பட் புதுசா யாரையாவது பார்க்குறேன்னா சீக்கிரம் வந்து போய் பேசிற மாட்டா. ஸோ இப்போ எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகுறான்னு சொன்னது எனக்கு அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா சந்தோஷமா வந்துட்டு இருந்ததுங்க. ஸ்கூல் அன்றைக்கி ஹாஃப் டே தான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு பொள்ளாச்சியில் சின்ன ஒர்க் இருந்தது. அதுக்கு தான் கிளம்பிட்டேன். வரும்போது நர்சரியில் பார்த்துட்டிங்கன்னா சின்னதா ஒரு விசிட், ஒரு 2, 3 பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கேங்க.